அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. தமிழ் சினிமாவுல சிவாஜி சார் மிகப்பெரிய இடத்துல இருந்து, அவருக்கு அப்புறமா சிவாஜி சாருடைய மகன்களான பிரபு சாரும், ராம்குமார் சாரும் சினிமாவுக்கு வந்தாங்க. இதுல ராம்குமார் சார விட பிரபு சார் மக்கள் மத்தியில அதிகமா வரவேற்கப்பட்டு பேசப்பட்டாரு. ஏன்னா, ராம்குமார் சார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு புரொடியூசரா மட்டும் தான் இருந்தாரு. சில படங்கள்ல நடிச்சிருக்காரு. படிச்சேன். புல்ஷிட் யார். இதெல்லாம் காம்படிட்டர்ஸ் கிளப்பிடுற பிரச்சனை. நீ ஒரு மாடல். இவங்களுக்கு அப்புறமா இவங்களுடைய மகன்களான துஷ்யந்த் சாரும் விக்ரம் பிரபு சாரும் சினிமாவுக்குள்ள வந்தாங்க. இதில் துஷ்யந்த் சார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, முன்னர் காலகட்டங்களில் அவர் ஒரு பயங்கரமாக பேசப்பட்டிருந்தாலும், இப்போ வந்து அவர் நிறைய படங்கள் நடிக்கிறதில்ல. பட் அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் மக்கள் மத்தியில் பார்க்கப்பட்டும் ரசிக்கப்பட்டும் இருக்கக்கூடியவர் யார் அப்படின்னா, பிரபு சாருடைய மகனாக இருக்கக்கூடிய நம்மளுடைய விக்ரம் பிரபு சார் மட்டும்தான். அவர் இப்போ கூட ஒரு படம் நடிச்சிட்டு இருக்காரு. விரைவில் அந்த படம் வந்து வரப்போகுது. இவங்களுக்கு அப்புறமா இப்போ ராம்குமார் சாருடைய இரண்டாவது மகனான துஷ்யந்த் சாருடைய தம்பி தர்ஷன் வந்து சினிமாவுக்குள்ள என்ட்ரி ஆயிருக்காரு. இந்த செய்தி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வருஷத்துடைய ஆரம்பத்துல இருந்தே எல்லா நியூஸ் சேனல்ஸ், ஆர்டிகல்ஸ்லாம் வந்துருச்சு. இதை கன்ஃபர்மேஷன் பண்ற மாதிரி நேத்து தர்ஷன் சார் ஹீரோவை நடிக்கக்கூடிய அந்த படத்தோடைய டீசர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதை வச்சு தான் நான் வந்து இன்னைக்கு இந்த ஒரு விஷயத்தை வந்து உங்ககிட்ட சொல்கிறேன். ஒரு சாதாரண மனுஷனாக இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எந்த ஒரு பெரிய ஆசையும் இருக்காது. ஆனால் சில பேருக்கு மிகப்பெரிய ஆசை இருக்கும். எடுத்துக்காட்டுக்கு சினிமா மாதிரியான ஒரு கலையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மில் நம்மளும் வந்து ஒரு பெரிய இடத்துக்கு போகணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்து சில பேருக்கு இருக்கும். அந்த சில பேர் வந்து சினிமாவுக்குள்ள வந்து எவ்வளவோ கஷ்டப்பட்டாலும், அந்த கஷ்டப்பட்ட எல்லாருமே வந்து பெரிய இடத்துக்கு போயிடுவாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அப்படி கிடையாது. திறமையான சில பேர் மட்டும்தான் சினிமாவில் வந்து கோலூன்றி இருப்பாங்க. அது வந்து சாதாரணவங்களுக்கே அப்படி இருக்கும்போது, கலைத்துறையிலிருந்து அதுவும் கலை குடும்பத்திலிருந்து வந்தவங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து பாருங்கள். இப்போ விக்ரம் பிரபு சார் எடுத்துக்கோங்க. அவர் வந்து சாதாரணமான ஒரு மனுஷன் கிடையாது. அவர் ஆல்ரெடி கலை குடும்பத்திலிருந்து வந்திருக்காரு. அப்போ அவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எந்த அளவுக்கு இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி தான் இப்போ தர்ஷன் சாருக்குமே. இப்போ நான் எதுக்காக இதை உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னா, விக்ரம் பிரபு சார் படம் நடிக்கக்கூடிய ஆரம்ப கட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கும்கி படம் வரும்போதே வந்து மக்கள் மத்தியில் ஒரு பயங்கரமான எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனால் அந்த படம் வந்து பயங்கரமாக ஹிட் ஆனதுக்கப்புறமா இன்னுமே பயங்கர எதிர்பார்ப்பும் சப்போர்ட்டும் வந்து இருந்துச்சு. ஆனால் தர்ஷன் சாருடைய டீசர் இப்போ வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. பட் அந்தளவுக்கு வந்து மக்கள் மத்தியில் இது பேசப்படலை. அதனால தான் நான் வந்து சொல்கிறேன். நான் வந்து இந்த நியூஸ் கேட்டதுக்கப்புறமா என்ன யோசித்தேன் அப்படின்னா, விக்ரம் பிரபு சார் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, அவருக்கு வந்து ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி, ஒரு பெரிய டைரக்டரு, ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவருக்கு கிடைச்ச இடமே வந்து ரொம்ப பெருசு. பட் தர்ஷன் சாரை பொறுத்தளவு வந்து அவருக்கு இந்த மாதிரி பிளாட்ஃபார்மில் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும் இல்லையா? ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நேற்று இதை பற்றி ரிசர்ச் பண்ணேன். அப்போது நான் நிறைய விஷயங்களை தெரிஞ்சிக்க முடிஞ்சிச்சு. ஸோ நான் அதை உங்ககிட்ட இப்போ நான் ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். ஆக்சுவலாக இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறது யார் அப்படின்னா, சத்யஜோதி ஃபிலிம்ஸ், டி.கே. தியாகராஜன். இது மிகப்பெரிய ஒரு ப்ரொடக்ஷன் நிறுவனம். தமிழ் சினிமாவில் வந்து தவிர்க்க முடியாத ஒரு நிறுவனமாகவும் இருக்குது. மக்கள் மத்தியில் பேசப்பட்டிருக்கக்கூடிய நிறைய படங்களை இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த படத்தை டைரக்ட் பண்ணக்கூடிய இயக்குனர் வந்து ஒரு டெபுட் இயக்குனர். ஓகேவா? அவருக்கு இதான் ஃபஸ்ட்டு படம். இந்த கதையை வந்து தியாகராஜனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு டிஸ்கஷனில். ஸோ அதனால் இந்த ஒரு வாய்ப்பை இந்த இயக்குனருக்கு வழங்கியிருக்காரு. இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் ஆகஸ்ட்டில் வந்துருந்துச்சு. அதில் வந்து டைட்டில் ரிவீல் பண்ணியிருந்தாங்க. படத்துடைய பேர் என்ன அப்படின்னா, லெனின் பாண்டியன். இந்த படத்தில் வந்து தர்ஷன் சார் கூட முக்கியமான சில நடிகர்கள்லாம் சேர்ந்து நடிக்கிறாங்க. யாரெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல கங்கை அமரன். இவர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு மிகச்சிறந்த இயக்குனர். அதுக்கப்புறமா நடிகை ரோஜா ஒரு முக்கியமான வேடத்தில் இந்த படத்தில் ரோஜா வந்து நடிக்கிறாங்க. ஸோ பிரபு சாருக்கு நிறைய படங்களில் ஜோடி நடிச்சிருக்காங்கல்ல, அவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து தர்ஷன் சாருக்கு ஜோடியா ஸ்ரிதா ராவ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு புதுமுக நடிகை தாங்க நடிக்கிறாங்க. அனௌன்ஸ்மெண்ட் வந்து ஆகஸ்ட் மாதமே வந்துருச்சு. ஆனால் டீசர் வந்து நேற்று தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க சத்யஜோதி ஃபிலிம்ஸுடைய அஃபிஷியல் யூடியூப் சேனலில். இதை லான்ச் பண்ணி ரிலீஸ் பண்ணது யார் அப்படின்னா, ஆக்டர் கார்த்தி. அவர் தான் இதை வந்து ட்விட்டரில் வந்து இதை பற்றி போஸ்ட் போட்டு பண்ணியிருந்தார். அண்ட் இப்போ இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு நான் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே அந்த டீசரை போய் ஒரு டைம் பார்த்துருங்க. நான் லிங்க் கூட கீழே கொடுக்குறேன். ஏன்னா நம்ம தர்ஷன் சாருக்கு ஃபஸ்ட்டு நம்ம தான் சப்போர்ட் பண்ணணும். இப்போ நாளைக்கு அவருடைய படம் ரிலீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த படம் ரிலீஸ் ஆகக்கூடிய அஃபிஷியல் டேட் இன்னும் சொல்லலை. பட் அந்த படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா,
அத ஃபர்ஸ்ட்டு போய் பார்க்கக்கூடியது நம்மளா தான் இருக்க முடியும். நம்ம அந்த படத்த பார்த்து, இந்த படம் நல்லா இருக்குன்ற விஷயத்த மக்களுக்கு சொல்லும்போது தான், 4 பேருக்கு நம்ம தெரியப்படுத்தும்போது, அவங்களும் போயிட்டு நாளைக்கு போய் அந்த படத்த போய் பார்க்க போறாங்க. ஸோ, அதனால தான் சொல்றேன். கண்டிப்பா நம்ம சப்போர்ட் பண்ணியே ஆகணும். ஸோ, எல்லாருமே கீழ லிங்க் இருக்கு. கிளிக் பண்ணி அந்த டீசர போய் ஒரு டைம் பார்த்துருங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம சேனலுடைய வாட்ஸ்அப் நம்பர் நான் வந்து ஸ்க்ரீன்ல போடுறேன். அந்த வாட்ஸ்அப் நம்பர நீங்க சேவ் பண்ணீங்க அப்படின்னா, அந்த வாட்ஸ்அப் நம்பர்லயுமே நான் வந்துட்டு உங்களுக்கு டீசருடைய லிங்க் வந்து சென்ட் பண்றேன். நீங்க அப்பவும் போய் வாட்ச் பண்ணுங்க. நெறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. சொல்லுங்க இத பத்தி. ஸோ, உங்களுடைய சப்போர்ட்டையும் வழங்குங்க. ஓகே மக்களே, நேத்து இந்த டீசர நான் பார்த்திருந்தேன். இத பத்தி உங்களுக்கு தெரியப்படுத்தணும். அண்ட் மக்களுக்கு குறிப்பா போகணும். ஏன்னா நம்ம சேனல்ல இப்பவும் ரீசென்ட்டா போடக்கூடிய நெறைய வீடியோஸ் வந்து நல்ல ரீச்ல போய்க்கிட்டு இருக்குது. ஸோ, இந்த ஒரு வீடியோ போடும்போது அத ஒரு 2000 பேர், 3000 பேர் பார்த்தாங்க அப்படின்னா, இந்த ஒரு டீசர் பத்தியான ஒரு செய்தியும், தர்ஷன் சார் படம் நடிக்கிற விஷயமும் வந்து மக்கள் மத்தியில போய் சேரணும் அப்படின்றதுக்காக தான் நான் நம்ம சேனல்ல பெர்சனலா இந்த ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். வேற ஒண்ணுமே கிடையாது. அண்ட் அது மட்டும் இல்லாம, இப்போ உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அப்படின்னா, கண்டிப்பா இந்த வீடியோவ நெறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. எக்ஸாம்பிளுக்கு உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப், Facebook குரூப், உங்க ஃபேமிலி குரூப் எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணுங்க. இன்னும் இது நெறைய பேருக்கு தெரியப்படுத்தும். அண்ட் லைக் பண்ணுங்க. ஒன்லி சிவாஜி நேசன் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு இத மாரி நல்ல ஒரு வீடியோல நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.